Daily. Taste the Daily. சமஸ்கிருதம் மொத்தமே 26,000 பேர் தான் இந்த நாட்டில் பேசுறாங்கன்னு இருக்கு. அதுக்கு அதன் வளர்ச்சிக்கு நீங்க ஒதுக்குற நிதி எவ்வளவு? இந்திய நாடாளுமன்ற கட்டடத்தில் எதற்காக சமஸ்கிருதத்தில் கல்வெட்டு? யார் பதில் சொல்ல? தம்பி அண்ணாமலை சொல்லுவாங்களா? உலகத்தின் தொன்மையான மொழி, முதல் மொழி தமிழ், அது எங்க நாட்டில் இருக்குது, எங்களுக்கு பெருமைன்னு பிரதமர் பேசும்போது, இந்திய மொழிகளின் தொன்மையை தமிழிலிருந்து அறியலாம்னு பிரதமர் பேசும்போது, அதுக்கு நேர் எதிர் கருத்தை தம்பி அண்ணாமலை பேசிட்டே வர்றாரு. பிரதமரே எழுத்து பேசுறீங்களா? அப்போ அங்கேயும் அப்ப அவ்வளவு தொன்மையான மொழிக்கு, பெருமையான மொழிக்கு ஏன் இந்திய நாடாளுமன்றத்துக்குள்ள, இந்த நாட்டின் நாடாளுமன்ற வளாகத்துல கட்டடம், அந்த இடத்துல கல்வெட்டுல எங்க மொழி இல்லை? ஏன் இல்லை? 22 இந்திய மொழிகள், எல்லா மொழிகளையும் கல்வெட்டு இருந்தா என்ன இடிஞ்சு விழுந்துருமா? என் மொழியை அங்கீகரிக்காத நாட்டுல எனக்கு என்ன பற்று வரும்? என் தாயை நிராகரிக்க வீட்டு மேல, நாட்டு மேல எனக்கு என்ன பற்று வரும்? சொல்லுங்க நீங்க. நீங்க எப்படி சொல்றீங்க? ஆனா பிரதமர் மோடி என்ன சொல்றாருன்னா, மொழியை வைத்து பிரிவினையை ஏற்படுத்துவதை கைவிடு. நீங்க தான் செய்றீங்க. நீங்க தான் ஒரு மொழியை திணித்து இந்த நாட்டை கூறு போடுறீங்க, துண்டாடுறீங்க. நீங்க பிரிவினைவாதத்தை தூண்டுகிற பிரிவினைவாதிகள் நான் குற்றஞ்சாட்டுகிறேன். ஒற்றை மொழியை திணித்து இந்த நாடு இறையாண்மை கொண்ட, ஒருமைப்பாடு கொண்ட நாடாக இருக்கிற நாட்டை கூறு போட துடிக்கிறீர்கள், நான் குற்றஞ்சாட்டுறேன். பதில் என்ன இருக்கு? மொழியை வச்சு நீங்க நாட்டை கூறு போட துடிக்கிறது நீங்களா நாங்களா? ஒழுங்காயிருந்த நாட்டை வம்படியா திணித்து, ஒரே வரி, ஒரே ரேஷன் கார்டு எல்லாம் இருக்கே, ஒரே நீரியா இல்ல. இதே பிரதமர், இதே தம்பி அண்ணாமலை ஏன் காவிரி நதிநீர் உரிமையை, ஒரு தேசிய ஒரு மாநிலத்தில் இருக்கிற உரிமையை பெற்றுத்தர வராது? ஏன்? என் நிலத்தின் வளத்தை நீ யாரை கட்டி எடுத்துட்டு போற? என்னுடைய நரிமணம் பெட்ரோலை யாரை கட்டி எடுக்கிற? என்னுடைய மீத்தேன் இத்தனை எல்லாருக்கும் யாரை கட்டி பகிர்ந்து கொடுக்குற? அணுவுல என் நிலத்தில் இருக்கு, வெடிச்சா சாகிறது நானு, ஆனா பலன் எல்லாரும் எடுத்துக்கிற. என்னோட நெய்வேலி பழுப்பு நிலக்கரி என் சொந்த நிலம். நிலத்தை கொடுத்துட்டு வாழ்விடத்தை விட்டு சொந்த நாட்டில் அகதியா வெளியேறினது நான். ஆனா என் நிலத்தில் இருந்து தயாரிக்கப்படுற மின்சாரத்தை எல்லாரும் பகிர்ந்துக்கிற. என்னுடைய வளம் எல்லாருக்கும். ஆனால் அவரவர் நீர்வளம் அவரவருக்கு. முல்லை பெரியாரா அவருக்கு, காவிரியா அவருக்கு, பாலாரா அவருக்கு, கிருஷ்ணா நதி நீரா அவருக்கு. நான் அப்ப என்னுடைய வளம் எனக்குன்னா வரக்கூடாதா? என்னது இது? திரும்ப திரும்ப சொல்றேன், பிரிவினையை தேச தூண்டி தேச ஒற்றுமையை சீர்குலைப்பது நீங்க தான். நீ ஒரு கல்விக் கொள்கை சொல்வா, அதுல என் பாட்டன் வஉசியை பத்தி உன் பாடத்திட்டத்துல இருக்குமா? எங்க வள்ளலார் வைகுந்தர் இருக்குமா? விவேகானந்தர் இருப்பாரா? எங்க தீரன் சின்னமலையும் பூலித்தேவனும் மருதுபாண்டி, எங்க பாட்டி வேலுநாச்சியாரும் அழகுமுத்துக்கோனும் சுந்தரலிங்கமும் பெரும்பிடுகு முத்தரையனும் எங்க மூதாதைகள் இருப்பானா? அதுல இருப்பானா? அவன் வரலாறுல சேட்டப்பனையிலே கூடாது. தமிழ்ல நீ 8ஆம் வகுப்பு கொஞ்சம் படிச்சுக்க அப்படின்னா அதுல சிலப்பதிகாரம் முழுக்க படிக்க முடியுமா? கம்பராமாயணம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, தமிழ் காப்பியங்கள் இல்லை சொல்லுங்க. இது என்ன இருக்கு? என்னுடைய திருக்குறளை தான் படிக்க வைப்பியா? எதை படிக்க வைப்ப? அகநானூறு, புறநானூறு, 10 ஐங்குறுநூறு, இதெல்லாம் இருக்குமா? சும்மா 8ஆம் வகுப்பு அது பேரங்க அண்ணா சொல்றாரு, தமிழ் கடல்ரா, அதுல கரை கண்டவனே கிடையாது. எம்ஏ முதுகலை தமிழ் இலக்கியம் படிச்சவனே பொழிப்புறது தேடிக்கிட்டு அலைகிறான். நீ 8ஆம் வகுப்பு படிச்சா போதும்னா கடற்கரையில் ஓரத்துல கால் நினைச்சா போதும்ன்ற அப்படிங்கிறாரு. புரிஞ்சுக்கிட்டு பேசணும். இது தேவையில்லாத வேலை. இது சும்மா போட்டு விஜயலட்சுமி வழக்கு நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் வாபஸ் அதெல்லாம் அவங்க அப்படிலாம் சொல்ல. நீதிபதி அப்படி ஒரு கருத்தை தெரிவிச்சுக்கிறாரு. விசாரணை இருக்குல்ல, விசாரிக்கணும்ல, விசாரணை முடிவுல தெரியும், பொறுத்துருங்க. அதுக்கெல்லாம் அவசரப்படாதீங்க. தமிழ்நாடு முதலமைச்சர் நிதியை நிறுத்துவதற்கு முன்னோடியாக மத்திய அரசு கொடுக்கிறது அப்படின்ற மாதிரி பேசி, அந்த நொடி எந்த நொடின்னு தான் நாங்க கேட்கிறோம். அந்த நொடி எந்த நொடி? எத்தனை முறை சொல்லிக்கிட்டு இருப்பீங்க, புலம்பிக்கிட்டு இருப்பீங்க, எங்களுக்கு நிதி தரல, நிதி தரல, நிதி தரல. தெரியல, தெரியுது இல்ல? என் மாநிலத்திலிருந்து உனக்கு 1 ரூபா வரி கூட வராதுன்னு சொல்ல முடியாதா? சொல்ல முடியாதா? எந்த பரம்பரையில் வந்த நிலம் இது? எங்க பாட்டன் சேதுபதி மன்னனை சிறையில் அடைச்சு கேளுங்க தம்பி. அன்னைக்கு காசு ஓரணா இருக்கும். ஓரணா சேதுபதி ஓரணா கட்டு, உன்னை விடுதலை செஞ்சிடறோம்னு வெள்ளைக்காரன் சொல்லும்போது, ஓராண்டு சிறையில் இருந்த பிறகு சொல்றான், சிறையிலே இடந்து செத்தாலும் சாவனை வழிய ஒரு சல்லி காசு உனக்கு வரி கட்ட மாட்டேன்னு சொன்ன வீர மறவர்கள் வாழ்ந்த நிலம். நீ என்ன வெள்ளைக்காரங்காலத்துல நாங்க வரிகோடா இயக்கம் உருவாக்கி போராட முடியுமா? இந்த ஆட்சி காலத்துல எதுக்க முடியாத? தர முடியாதுன்னா என்ன பண்ணிடுவே? நீ என்ன செஞ்சிருவே? நீ ஆட்சியை கிளப்பியா? மறுபடியும் தேர்தல் வரும்ல, மக்களுக்காக நின்று தேர்தலை சந்திக்க முடியாதா? ஏன் காசை எடுத்து வச்சுக்கிட்டு தர முடியாதுன்னு சொல்றதுக்கு என்ன அதிகாரம் இருக்குது? மத்திய அரசுக்குன்னு நிதி ஏது? யார் சொல்லுவா? தம்பி அண்ணாமலை சொல்லுவாங்களா? இல்ல அம்மா நிர்மலா சீதாராமன் நீதி அமைச்சர் சொல்லுவாங்களா? மத்திய அரசுக்குன்னு இந்தந்த துறையிலிருந்து எங்களுக்கு வருவாய் வருது அப்படி ஏதாவது இருக்கா?
மாநிலங்களின் நிதிதான் மத்திய அரசின் நிதி. இந்திய ஒன்றிய அரசுக்கென்று வருவாய் ஏது? அப்ப ஏன் காசை எடுத்து குடிச்சுக்கிட்டு ஒரு பேரிடர் அந்தவும் தர மாட்டேங்கிற, வாத்தியாருக்கு சம்பளம் ஒன்றும் குடிக்கும், மாணவர்கள் நலன் எதுக்கும் தரதில்லை. இதை செஞ்சாதான் இதை தருவேன் அப்படின்னா இது மாதிரி கொடிய போக்கு. இது லஞ்சம் தானே. இதை செஞ்சு விட அப்பதான் காசு தருவேன்னா இது என்ன அர்த்தம் சொல்லுங்க? எப்படிப்பட்ட அணுகுமுறை பாரு, எப்படிப்பட்ட ஆட்சி? இதையே பேசிக்கிட்டு இந்த இருக்கிற சட்டமன்றம் அடுத்து வர பாராளுமன்றங்களை வாக்கேற்க வாங்க. இந்திய கட்டாயம் படிக்கணும்னு சொல்லுங்க. அது ஏன் படிக்கணும் விளக்கின்னு சொல்லுங்க. சும்மா ஏதாவது பேசிட்டு இருக்கிறது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.